இன்னைக்கு சற்று தியானத்திற்காக லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். விசேஷ புஸ்தகங்கள் எழுதப்படுவதற்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளிப்படலை? 400 வருஷமா. பழைய ஏற்பாட்டு காலத்துல கடைசி புத்தகம் என்னங்க? மல்கியா கடைசி புத்தகம். மல்கியாவோடு தான் ஆண்டவர் கடைசியாக என்ன பண்ணாரு? பேசினார். மல்கியாவுக்கு அப்புறம் புதிய ஏற்பாட்டு காலம் ஆரம்பிக்கும் வரைக்கும் 400 ஆண்டுகள் ஆண்டவருடைய சத்தம் என்ன பண்ணலைங்க, இந்த பூமியில வெளிப்படவே இல்லை. இப்படி 400 ஆண்டுகள் ஒரு கூட்டம் ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டே இருந்தது. மேசியா எப்போது வரப்போகிறார், மேசியா எப்போ வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு மேசியா வருவதற்காகவும் அவர்கள் 400 ஆண்டுகள் என்ன பண்ணியிருந்தாங்க, காத்து கொண்டிருந்தார்கள். இப்படி பழைய ஏற்பாட்டுல 400 ஆண்டுகள் ஒரு கூட்டம் காத்து கொண்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து காத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஓகே, 400 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளா இருந்தார்கள். அவர்கள் யாரை நோக்கி முறையிட்டாங்க? ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவர் ஒரு ரட்சகனை என்ன பண்ணாரு? அனுப்பினார். மோசேயை ஆண்டவர் அனுப்பினார். மோசேயை ஜனங்களை என்ன பண்ணாரு? விடுவித்தார். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு முன்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சாதான் இப்ப என்ன நடக்க போகுதுன்னு நம்ம என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். அப்போ 400 ஆண்டுகள் அவர்கள் காத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் என்கிட்ட பேசுவாரா? ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவாரா? இல்ல ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவாரா என்று சொல்லி அன்றைய பிள்ளைகளும் தவம் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தமே கேட்கல. இன்னைக்கு என்னாலும் நீங்க வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் ஆண்டவருடைய சத்தம் கேட்க ஆலயத்துக்கு என்ன பண்றீங்க? வரீங்க. ஆனால் 400 ஆண்டுகள் ஏசப்பாவுடைய சத்தமே என்ன பண்ணல, கேட்கல. ஜனங்கள்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில எழுதப்பட்ட ஒரு நிருபம் தான் இந்த லூக்கா. ஆமென். லூக்கா யார் தெரியும்? இந்த பழைய ஏற்பாட்டு முடிஞ்சு புதிய ஏற்பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சரியான நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த லூக்கா தான். வாசிக்கலாமா? இப்போ லூக்கா 1ஆம் அதிகாரம் 1 to 4 வரையிலும் நாம் வாசிக்கலாம். மகா கணம் பொருந்தின தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டிருந்தால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. அல்லேலூயா. இங்கே லூக்கா பாருங்க, மிகவும் அழகாக எழுதுகிறார். முழு நிச்சயத்தோடு கூட இந்த புத்தகத்தை எழுதுவதாக அவர் சொல்லுகிறார். 2வது, அநேகம் பேர் இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய சரித்திரத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே பதிவிடுகிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அப்போ இந்த லூக்கா சரியாக இந்த விஷயத்தை எழுத வேண்டும் என்று சொல்லி நினைத்து இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக நடந்த அந்த சம்பவத்திலிருந்து, ஏன் எப்படி இயேசு கிறிஸ்து பிறந்தார், அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்பது எல்லாவற்றையும் அவர் ஆதார கேட்டு எல்லாவற்றையும் அறிந்த பிறகுதான் இந்த நூலை என்ன பண்றாரு, அவரு எழுதுறார். ஒரு சில பேரெல்லாம் பாருங்க, கண்ணுல பார்த்தே இருக்க மாட்டாங்க, காதுல ஏதோ ஒண்ணு கேட்டிருப்பாங்க, ஆனா அவங்க பேசுற பேச்ச பாருங்க, என்னவோ அவங்கதான் அந்த சம்பவம் நடந்தப்போ கூடவே இருந்த மாதிரி பேசுவாங்க. அல்லேலூயா. இதை இப்படிதான் செய்யணும், இதை மாதிரிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அதை சரியா செய்வதற்கு நிறைய சவால்கள் என்ன பண்ணுதுங்க. ஆமா. இப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நம்ம போகலாம். வாசிங்க 5வது வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான்.
அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். இப்போ இந்த லூக்கா முதல்ல இந்த சுவிசேஷ புத்தகத்துல ஆரம்பிக்கும் போது ஒரு நபரை குறித்து ஆரம்பிக்கிறார். அது யாருன்னு கேட்டீங்கன்னா சகரியா, எலிசபெத். அப்போ இன்னைக்கு நம்முடைய செய்தியினுடைய கருப்பொருள் யாரை குறித்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சகரியா, எலிசபெத். ஆமே. லூக்கா இந்த சகரியாவை குறித்தும் 400 ஆண்டுகள் ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கப்படாத பிறகு எப்படி ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கப்பட்டது என்பதை குறித்தும் இந்த புத்தகத்துல தெளிவாக எழுதியிருக்கிறார். அதை நம்ம வாசிப்போம். 6 வாசிங்க. அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் ஞாமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த சகரியாவும் எலிசபெத்தும் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்கன்னா, எப்படி இருந்தாங்களா? சகல கற்பனைகளையும் ஞாமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களா இருந்தார்களா? அல்லேலூயா. ஒரு சில நேரத்திலே நாம் தேவன் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றுவதா இருக்கிறதே கிடையாது. ஆமாவா இல்லையா? இவர்கள் தேவன் இட்ட கட்டளைகளுக்கும் ஞாமங்களுக்கும் அவர்கள் எவ்வளவு வேணும் அவர்கள் தங்களை கீழ்ப்படுத்தி கொண்டார்கள். ஆமே. நம்முடைய வாழ்க்கையில நம்மள எதுவும் இல்லைன்னா சில பேர் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. பணம் இல்லைன்னா, பொருள் இல்லைன்னா, அந்தஸ்து இல்லைன்னா, நமக்கு பேக்ரவுண்ட் இல்லைன்னா அநேகர் நம்மளை மதிக்க மாட்டாங்க. இங்கே சகரியாவும் எலிசபெத்தும் அவருடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சு என்ன இல்லைன்னு நமக்கு தெரியல. ஆனால் அவர்கள் தேவன் சொன்ன காரியங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆமே. அல்லேலூயா. இவ்வளவு பண்றவங்களுக்கு ஒரு குறை இருக்குது. ஆமே. 7ஆம் வசனம் பாருங்க. எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாகவும் இருந்தார்கள். இந்த எலிசபெத்துக்கும் இந்த சகரியாவுக்கும் வயசாயிடுச்சு. இப்போ இவர்களுக்கு குழந்தை இல்லை. இவர்கள் ஆனா என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க? ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறாங்க, அவர் சொன்ன ஞாபகங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்க, இன்னமும் நீதி செய்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். ஆமே. நம்மளை யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஜெபிக்கிற காரியங்கள், நம்ம ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கிற காரியங்கள், ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு நீங்க இதை செய்யணும், எனக்கு இதை தாங்க அப்படின்னு நம்ம நல்லா ஜெபம் பண்றோம். எல்லாம் ஜெபம் பண்ண பிறகு ஆண்டவர் நமக்கு அதை தரல அப்படின்னு சொன்னா நம்ம அவருடைய கட்டளை கீழ்ப்படியும் நினைக்கிறீங்க? நிறைய பேர் அடுத்த நாள் ஜெபிக்கு வரமாட்டோம். ஆண்டவர் என்ன பண்ணல, என் ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் என்ன மறந்துட்டார், எனக்கு கஷ்டத்தையே தராரு, எனக்கு ரொம்ப போராட்டத்தையே தராரு. ஆனா பாருங்க, இந்த சகரியாவும் எலிசபெத்தும் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் ஞாபகங்களுக்கும் கீழ்ப்பட்டது மட்டுமல்லாம அவர்கள் நீதி செய்கிறவர்களாகவும் நீதியை நிறைவேற்றுவர்களாகவும் எதுவரையிலும் இருக்கிறாங்கன்னா வயசாயிட்டே இருக்குது. அவளுடைய கர்ப்பம் செத்து போனது, அவள் மலடியாய் மாறிவிட்டாள். ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு உண்மையா இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்மள எத்தனை பேர் ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிற காரியத்துல அப்படி ஒரு மலட்டுத்தன்மை இருக்கிறது அப்படின்ற அறிந்து மீண்டும் மீண்டும் அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிப்போம். நிறைய நேரத்துல வீடு வேணும் ஆண்டவரே, வேலை வேணும் ஆண்டவரே, கார் வேணும் ஆண்டவரே, நகை வேணும் ஆண்டவரே, என் பிள்ளைங்களெல்லாம் செட்டில் ஆகணும் ஆண்டவரே, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றோம். ஆனால் ஆண்டவர் அதை செய்யாத போது நமக்கு ஆலயத்துக்கே வர்றதுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தோண மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் நமக்கு செய்யாததினால நமக்குள்ள என்ன வருதுங்க, ஒரு விரக்தி வருது. ஐயோ ஆண்டவர் எனக்கு செய்யலையே. ஆனால் ஒரு நல்ல உதாரணம் நமக்கு முன்பதாக ஆண்டவர் காட்டி இருக்கிறார். இவர்கள் ஆண்டவருடைய பார்வையில உன்னீதி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆமென். 8வது வசனத்தை பாருங்க. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்கு பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். பாருங்க, அவன் வாழ்க்கையிலே ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை அடைத்திருந்தார். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு பணம் இல்லைன்னாலுமே பிரச்சனை இல்லை.
அவன் அதை குறித்து ரொம்ப கவலைப்படுவானான்னு தெரியல. அல்லது ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல வீடு இல்லை அப்படின்னு சொன்னாலும் பெருசா அவன் அவ்வளோ அந்த அளவுக்கு கவலைப்படுவானான்னு தெரியல. ஆனால் ஒரு அழகான குடும்பத்துல ஒரு குழந்தை இல்லைன்னா அதை விட ஒரு பெரிய கஷ்டம் எதுவுமே இல்லை. இந்த சகரியாவிற்கு அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவன் தேவனை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாயிருந்தான். ஆமென். ஆண்டவரே, வாழ்க்கையில நீங்க என்ன செய்தாலும் பரவாயில்ல, நான் முன்பு செய்தபடியே என்னுடைய முறைமையின்படியே நான் அதை செய்வேன். ஆமென் சொல்றாங்க. அதே போல கிறிஸ்துவுக்குள்ளே நாம் செய்ய வேண்டிய கிறிஸ்தவனாக இருக்கிற நமக்கும் ஒரு சில முறைகள் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ இங்கே அவன் ஆண்டவரை ஆராதிக்க புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எனக்கு அதை செய்தாலும் சரி, செய்யாமல் போனாலும் சரி, என் தலைமுறை இருக்கிற வரைக்கும் நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலை அநேகர் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசியிருக்கலாம். உனக்கு அடுத்த தலைமுறை கிடையாது, உனக்கு பிள்ளைகள் கிடையாது, நீ ஏன் ஆண்டவர் ஆராதிக்கணும்னு போற, நீ ஏன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போற, நீ ஏன் ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ண போற, இதுக்கு மேல நீ ஆண்டவர்கிட்ட போய் இன்னத்தை கேட்டு இன்னத்தை வாரிக்க போற. நிறைய பேர் அவிசுவாசமா நினைக்கிறாங்கல்ல, எனக்கு பிள்ளைய கொடுத்தாரா ஆண்டவர், நான் எவ்வளவு கதறினே, நான் எவ்வளவு கேட்டனே, எனக்கு வயசாயிடுச்சே, இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியாது, குழந்தைய பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த ஆண்டவர் கூட என்ன பண்ணல, பார்த்துக்கல. எத்தனையோ பேர் அங்கலாக்கிறாங்க. ஆனால் குறித்த காலம் வரைக்கும் காத்திருந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். உலகத்துல சொல்றாங்க 3 வருஷம் ஆயிடுச்சா, இதுக்கு மேல உனக்கு என்ன பண்ணாத, 5 வருஷம் ஆயிடுச்சா, அவள் தான், இதுக்கு மேல உனக்கு குழந்தை பிறக்காது. மெடிக்கல் ரிசல்ட் வருதா, அவள் தான், இதுக்கப்புறம் உனக்கு என்ன வராது, குழந்தை பிறக்காது. அவ்வளவுதான். எல்லா பக்கங்களும் அடைக்கப்படலாம். நாம் நம்மளை மாற்றிக் கொள்றோமா இல்லையா? உண்மையாய் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம எப்போதும் அவர் நமக்கு என்ன செய்தாலும் செய்யலனாலும் நான் அவரை ஆராதிப்பேன் என்கிற அந்த ஸ்ட்ராட்டஜில நீங்க இருந்து பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. ஆமே. நமக்கு சூனியம் எங்க தெரியுமா இருக்குது, மற்றவங்க எல்லாம் வைக்க தேவையில்லை, மூக்கு கீழே தாங்குது. அல்லேலூயா. என்னது, நமக்கு சூனியம் எங்குது, சூனியம் செய்வினை எல்லாம் எங்க தான் இருக்குதுங்க, எங்க இருக்குது, மூக்குக்கு கீழே தான். அதனாலதான் உன் வாயை நீ பார்க்க கூடாதுன்னு ஆண்டவர் மூக்கை கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. உங்க வாயை எப்பனா நீங்க பாத்துக்கிறீங்களா சொல்லுங்க, பார்க்க முடியுது, யாருன்னா பாருங்க, உன் வாய் தத்தா பாருங்க, யாருன்னா வளைஞ்சு பாருங்க, வாய் தத்தா. நிறைய பேர் சொல்லுங்க, வாயால தாங்க கட்டேன். எதால கட்டேன்னா, எதால, என் வாயால தாங்க கட்டேன். ஜாய்ஸ் மேயர் எழுதுறாங்க, அவங்க பாருங்க, இவ்வளவு பெரிய புத்தகம் பின்னாடி திருப்பி இருந்துச்சு, எங்க அப்பா படிச்சுன்னு இருந்தாரு. அந்த புத்தகத்தை போய் இந்த பக்கம் கவுத்து பார்த்தா அதுல எழுதிக்குது, நானும் எனது பெரிய வாயும். என்ன வாய்ங்க நமக்கு இருக்கிறத, நமக்கு தாங்க பெரிய வாய். அதான் பாருங்க, திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுறா, அது என்ன, நாக்கு என்னன்னா தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால சுட்ட வடு. அல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனம் பாருங்க, தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆசாரியன் வாழ்க்கையில நன்மை இருந்துச்சோ இல்லையோ, ஆனால் அந்த ஆசாரியன் ஆண்டுடைய ஆலயத்துக்குள்ள போய் தூபம் காட்டி கொண்டே இருக்கும்போது விசுவாசிகள் எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களா. ஆமென். ஆசாரியன் வாயிலிருந்து என்ன வார்த்தை கிடைக்கும், அவர் வந்து என்ன பேச போறாரு, சகரியா வந்து நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்களாம். என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா. 400 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்பதான் ஆண்டவருடைய சத்தம் வெளிப்படுகிறது. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் வந்து என்ன பண்றாராம், அந்த தூபபீடத்தின் வலது பாரிசத்துல நின்று அவனுக்கு தரிசனமானான். ஹல்லேலூயா. வாசிங்க. சகரியா அவனை கண்டு கலங்கி பயந்து. அப்ப இந்த 400 வருஷமாக தேவதூதரை பார்க்கல, ஆண்டுடைய சத்தத்தை கேட்கல, அது எப்படி இருக்குன்றது தெரியாது. போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் ஆராதிப்பாங்க, வந்துருவாங்க, போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதனுடைய அனுபவம் இல்லை, அந்த அனுபவத்துக்குள்ள அவங்க போனது கிடையாது.
ஆனா அவ்வளோ ஆசாரியர்கள் இருக்கும்போது தேவன் சகரியாவை தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. அவ்வளோ மாற 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 தேவன் ஒரு நாள் முன்குறித்து வைத்திருந்தார். அந்த நாளிலே காபிரியேல் என்கிறதான தூதனை அனுப்பி அங்க என்ன பண்றாருங்க, பேச ஆரம்பிக்கிறார். நம்ம ஆண்டவருக்காக காத்திருந்தோம்னா ஆண்டவர் நிச்சயம் சொல்றேன், எத்தனை பேர் நமக்கு முன்னாடி போனாலும் சரி, எத்தனை பேர் நமக்கு பின்னாடி வந்தாலும் சரி, நமக்கானதை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. பாருங்க, தோன்றி அங்க அவரோடு கூட பேசும்போது சகரியாவுக்கு ஒரு பயம். ஏன்னா இவர் யாருன்னே தெரியல, இந்த அறையில இது வரைக்கும் நான் ஒரு ஆள் வந்து பாக்குறேன். பாருங்க அந்த தேவதூதன் என்ன சொல்றாரு பாருங்க. தேவதூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவதூதன் அழகா ஒரு வார்த்தையை சொல்றாரு, பயப்படாதே. பாருங்க, இவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உனக்கு நான் ஒரு குழந்தையை தருவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த குழந்தைக்கு யோவான் என்ன பண்ணுங்க, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்றார். அதனால்தான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, எலியா வந்தாயிற்று. யார் அந்த எலியா? யோவான் தான். ஆமே, அல்லேலூயா. அப்போ எலியாவை தேவன் எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல பயன்படுத்தினாரோ அதே போல விசேஷ விதமாக இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த யோவானை தேவன் பயன்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. 18 பாருங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறும் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றார். அல்லேலூயா. இவன் ஜெபிக்கிறவன் தான். இவன் ஆண்டவருடைய சமூகத்துல போய் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டிருக்கிறவன் தான். ஆனா இவங்கிட்ட ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை? அவிசுவாசம். என்னதுங்க? நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டவர் சொல்றதை செய்வோம், ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுப்போம், ஆண்டவருக்கு காணிக்க கொடுப்போம், நம்ம நேரத்தை ஒதுக்குவோம், நம்ம சர்ச்சைக்கு வருவோம். ஆனா நமக்குள்ள என்ன குறைவு இருக்குது? பேருதான் விசுவாசி, ஆனா நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்னது? அவிசுவாசம். ஒரு அவிசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. நான் தான் சொல்றேன் பாருங்க, நமக்கு எதிரி எங்கேயும் இல்லை, மூக்குக்கு கீழே தாங்குது. நம்ம கிட்ட இருக்கிற பலவீனம் என்ன தெரியுங்களா? நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவோம், அப்படியே அந்நிய பாஷை பேசுவோம், அப்படியே அவ்வளவுதான். நம்மள போல ஒரு பரிசுத்தவான் இல்லதான், ஆமா. நம்மள போல ஒரு ஜெபிக்கிறவங்க இல்ல, ஆமா, உண்மைதான். நம்மள போல ஆண்டவருக்கு நீதிமான் யாரும் இல்லை, உண்மைதான். ஆனா நம்மள போல ஒரு அவிசுவாசியம் இல்லைன்றதை நம்ம ஒத்துக்கணும். நம்முடைய அவிசுவாசம் தான் நம்மளை தடை பண்ண, நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை, நமக்கு வருகிறதான சகல விதமான நன்மைகளை அதுதான் தடை பண்ணுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த சகரியாவுக்கு வாயை விட்டுந்தா இவர் பேசினே இருந்திருப்பாரு போல. என்ன ஆண்டவரே ஜெபம் பண்ண, எப்போ ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே இருப்பா. அது வர வேண்டிய நேரத்துல, சம்பவிக்கிற நேரத்துல என்ன பண்ணும்? நமக்கு என்னன்னா இப்பே குத்தணும். எப்பே குத்தணும்? இப்ப முட்டி போட்டு ஜெபம். நீங்க எலியா பாருங்க, நீங்க எலிசா பாருங்க, உங்களாலதான் ஆண்டவர் பரலோகமே இயங்குது பாருங்க. அப்படியே நீங்க ஜெபம் பண்ண உடனே பரலோகம் என்ன பண்ணிடணும்? கீழே இறங்கி வந்த. கடைசியா வாசிங்க. ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதத்தினால் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. வெளியில ஜனங்க வெயிட்டிங். ஐயா என்ன சொல்ல போறாரு, என்ன பேச போறாரு பாருங்க. அவன் யோசிக்கிறான். நம்ம கூட நிறைய நேரத்தில் சொல்றேன், நம்மளுடைய வாயை மூடி அமைதியா இருந்தாலே நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நம்மளை தேடி வரும். நம்ம தான் பேசி 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 மூச்சு வாங்க பேசி நம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம எடுத்துக்கொள்றோம். அதை எங்க ஓடி போட்டு இல்ல. அமைதியா இருங்க. ஆமே, என்ன பிரச்சனை வந்தாலும் அமைதியா இருங்க.
கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருதா, அமைதியா இருங்க. உறவுகளுக்குள்ள பிரச்சனை வருதா, அமைதியா இருங்க. சபைக்குள்ள பிரச்சனை வருதா, அமைதி இருக்கிறான். அந்த நேரத்துல பாருங்க என்ன நடக்குது. அவன் வெளியே வந்தபோது அவளிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவருக்கு சைகை காட்டி ஓமையாய் இருந்தான். அவன் வெளியில வந்து அவனால எதையும் பேச முடியல, கையை தான் அசைக்கிறான். பாருங்க, இந்த சகரியா சொல்ல முடியல, ஆனா ஆக்ஷன் காட்டின உடனே அங்க இருந்த ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதோ ஒண்ணு அங்க ஆலயத்துக்குள்ளே நடந்திருக்கிறது. ஆமென். நீங்க ஆலயத்துக்கு வரும்போது, நீங்க இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது, ஏதோ ஒண்ணு ஆண்டவர் கிரியை செஞ்சுட்டு இருக்கிறார். ஆமென். அந்த உணர்வு நம்ம இருக்கணும். பாருங்க, சைகை காட்டுறாரு. அடுத்து பாருங்க, அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்தார். அல்லேலூயா. பாருங்க, எலிசபெத் சந்தோஷமாறாங்க. கர்த்தர் அவளுக்கு ஒரு நல்ல கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறார். நான் சொல்லுகிறேன், நமக்கு அடைக்கப்பட்ட போல நமக்கு எதிரே தெரியலாம். நம்ம அமைதியா ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் வாசல்களை திறப்பார். ஆமென். அல்லேலூயா. அதனால நம்ம மௌனம் காப்போம். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, அமைதியோடு கூட ஜெபம் பண்ணுவோம், சோத்திரம் பண்ணுவோம். நல்லா சோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி நம்மளை ஆசீர்வதித்து நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். கண்களை மூடலாம். ஆண்டுடைய சமூகத்தில் இந்த நாள் கேட்ட இந்த வார்த்தையின்படி, ஆண்டவரே, என் வாய் ஒரு சில நேரத்தில் சும்மா இருக்க மாட்டேங்குது. ஆண்டவரே, துணத்துணான்னு எதனா பேசினே இருக்குதப்பா, அவிசுவாசமா பேசுற ஆண்டவரே, எனக்குள்ள விசுவாசத்தை அதிகரியும் ஆண்டவரே. நான் விசுவாசமாய் பேச எனக்கு உதவி செய்யும். ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறீங்களா, ஆண்டவர் இன்னும் என் வாழ்க்கையில நன்மை செய்யலை, இன்னும் என் குடும்பத்துல மாற்றம் கிடைக்கல, நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா, நான் சொல்லுகிறேன், இது உங்கள் அற்புதத்தின் நேரம். நீங்கள் ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது, வேண்டு சொல்லும் போது, ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புவார். வானத்திலிருந்து காபிரியேல் என்கிறதான நல்ல செய்தியை கொண்டு வருகிற அந்த தூதன் இன்றைக்கு உங்கள் வீடுகளிலும் அவன் வந்து நின்று உங்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பானாக. அந்த தூதன் உங்களுக்கு முன்பதாக அவன் கடந்து போகும்படியாய் இந்த வேளையிலே நம்மளை விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த செய்தியின்படி என்னை, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. என் அவிசுவாசமான நாட்கள் மாறட்டும் ஆண்டவரே. எனக்குள்ள விசுவாசத்தை அதிகரியும் அப்பா, அதிகரியும் ஆண்டவரே. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.